வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா மார்வலை கொண்டு போய் மினியன்ஸ் கூட ராச ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் காய்ச்சி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிகபிள் 4 படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு வழக்கம் போல் நல்லாவே ஃபன்னாகவும் இருக்குது அண்ட் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது. அண்ட் முக்கியமான சம்பவமே மினியன்ஸுக்கு சூப்பர் பவர் கொடுத்து பங்கம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ட்ரைலர் பிரேக் டவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைலர் பிரேக் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிகபிள் 4 படம் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ என்ன பிளாட்ல இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரேக் டவுனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிகபிள் 3க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூக்கு ஒரு பேபி இருக்க போகுது, அதாவது அம்மா. ஸோ குரூ ஜூனியர் அப்படின்னு சொல்லி ஒரு பேபி இருக்க போகுது. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபியை பார்த்துக்கிறதுக்காக ஃபேமிலி மேனாக இருக்க போறாரு. ஸோ அவர் ஃபேமிலி மேனாக இருக்கும்போது இந்த மினியன்ஸ் தான் அவரு பார்த்துட்டு இருந்த வேலையை டேக் ஓவர் பண்ண போறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஏவிஎல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வில்லன் லீக். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்பிகபிள் 2ல தான் அவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ டிஸ்பிகபிள் 1ல அவரே வில்லனாக தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா டிஸ்பிகபிள் 2ல தான் அவர் லூசியை மீட் பண்ணி ஸோ அவரும் ஏவிஎல் டீமில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டனால ஸோ அவரோட வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம மினியன்ஸ் எடுத்து பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரைலர் பிரேக் டவுன் போயிடலாம். ஸோ ட்ரைலரோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் நம்ம மினியன்ஸ் தான் காட்டுறாங்க. மினியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏவிஎல் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்காங்க. ஸோ மினியன்ஸ் எல்லாருமே இப்போ ஏவிஎல் ஏஜென்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏவிஎல்ன்றது ஆன்டி வில்லன் லீக். ஸோ அந்த எக்வாட்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ மினியன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. ஸோ ஒர்க் பண்ணுறதை விட அவங்க எல்லாருமே சில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க காட்டும் போது தான் நம்ம ஏவிஎலோட ஹெட்டை காட்டுறாங்க. ஸோ அந்த ஹெட்டோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குரூ வந்து ஏதோ ஒரு மிஷினில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வார்னிங் வந்துருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூ வந்து அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அவருக்கு குரூ ஜூனியர் சொல்லி ஒரு பேபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அவர் அது வேற ஏதாவது ஒரு மிஷினில் போய் மாட்டிக்கிட்டாரா, ஸோ அதனால அவர் இல்லாதப்போ நம்ம மினியன்ஸ் இந்த மிஷினுக்கு இறக்குறாங்களா இல்லையான்றதை நம்ம படம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசியை காட்டுறாங்க. ஸோ லூசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்கள யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்லாம் இல்லை. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு மேனேஜராக இருக்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா லூசி வந்து அவங்க பொண்ணு கூட ஷாப்பிங் வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த பொண்ணுங்க மூலியமாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எதனா ரகலை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அதுக்காக கூட இவ தாண்டாட போன வாட்டி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் காலி பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லி கூட துரத்தலாம். ஸோ அப்படியே அந்த துரத்துற மாதிரி ஒரு சின்ன சீக்வென்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த மூவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன் மூடில் தான் இருக்க போகுது. ஸோ புதுசாக வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரே உள்ளே இறக்கிருக்காங்க. அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வில்லனை காட்டுறாங்க. ஸோ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி லெமே மால். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூடவே ஒரு லேடியும் டீம் அப்பாக வரப்போறாங்க. அவங்களோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்றது தெரியல. இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிகபிள் ஃப்ரான்ச்சைஸில் புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த வில்லனுக்கும் குரூப்புக்கும் ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம குரூவை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி அவரை எந்த படத்துலையும் காமிச்சது இல்லை. இந்த படத்துலையாவது டீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் அப்படி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மேபி இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி காட்டலாம். ஸோ அந்த வில்லனை தடுக்கிறதுக்காக நம்ம மினியன்ஸ் குரூப்பை தான் ஸோ அந்த ஏவிஎல் வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஏவிஎலுக்கு ஹெட்டாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேஸை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஸோ அதுக்காக அங்கே இருக்க மினியன்ஸ் கிட்ட கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு 4 மினியன்ஸை மட்டும் 4 to 5 மினியன்ஸை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் ட்ரெய்லரில் எங்கேயும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காட்டலை. கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வில்லனை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாதாரண மினியனாக இருந்தால் பார்த்தாது, நீங்கள் மெகா மினியனாக மாறணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த 5 மினியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சீரம் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி சீரம் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி சீரம் கொடுத்து இவங்கள ஒரு மெகா மினியனாக மாற்றுறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த 5 மினியனுக்கும் பவர் கிடச்சிருக்கு. இந்த பவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் இருக்க சூப்பர் ஹீரோ தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மினியனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வந்து திங் மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ திங் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாறை மாதிரி இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த மினியனும் இருக்காரு. ஆனால் அதே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் நீங்கள் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி அவர் பாடியை மாற்றுவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த மினியனையும் அவங்க ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸ்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் கண்ணிலேருந்து லேசர் பீம் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஒரு மினியனையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி கிளாஸும் அவர் போட்டிருக்காரு. ஆல்ரெடி மினியன் கிளாஸ் போட்டிருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் இவருக்கும் அது பர்ஃபெக்டாக ஆட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரியே இருக்குது. ஸோ இது
இது கேப்டன் அமெரிக்காவா இல்லை ஹல்கோட ரிப் ஆஃபான்றதே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பாடியெல்லாம் பஃப் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேப்டன் அமெரிக்காவை தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் கொண்டு வந்திருக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அவருக்கும் கிளாக் இருக்குது அண்ட் அது அவரும் பறக்கிறாரு. பட் அவர் ஜஸ்ட் பறக்கிற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அவருக்கு மேபி அவருக்கு ஹிப்டனைஸ் பவர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட மண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ மெகா மைண்ட் மாதிரி இருக்காரு. ஸோ மேபி அவருக்கு ஹிப்னடைஸ் இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா மினியன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் டீமாகவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை எதிர்த்து நிற்க போகிறாங்க. ஸோ இதில் குருவும் வந்து ஜாயின் பண்ணுவாரா இல்லையான்றதை நம்ம மூவி பார்த்தா அப்படி தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நல்ல வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.